இப்போ யாரு விராட் கோலி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் விராட் கோலி எந்த மாதிரியான ஒரு புகழின் உச்சத்துல இருக்கிறாரு. கிரிக்கெட்டுக்கு பல இடங்கள்ல அட்ரஸ் ஆகுமே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி விராட் கோலி யாரு அப்படின்றத அவரே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்ட தருணம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? விராட் கோலி, நான் இந்த இடத்துக்கு சும்மா வரல, இங்க நான் என்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னிங்ஸ் ஆடினது உங்க எல்லாருக்குமே தெரியுமா? விராட் கோலி யாரு அப்படின்னு உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ண அந்த மேட்ச் பார்த்துடலாமா? 2012ஆம் ஆண்டு காமன்வெல்த் பேங்க் ட்ரை சீரீஸ் அப்படின்றது நடக்குது. இதுல இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு 3 அணிகள் கலந்துக்கிறாங்க. குறிப்பா இந்த ட்ரை சீரிஸோட ஃபார்மேட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முதல்ல இந்த 3 டீமுமே ஒரே குரூப்ல இருக்கும். ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமோட 4 மேட்ச் விளையாடுவாங்க. அந்த 4 மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா டாப் 2ல இருக்கிற டீம்ஸ் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஃபைனல்ஸ் 3 மேட்சா நடக்கும். அந்த 3 மேட்ச்ல அதிக மேட்ச் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமுக்கு தான் கப்பு அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல இந்த இது நடக்குது. இப்படி இருக்க இந்தியா தங்களுடைய கடைசி லீக் ஆட்டத்துக்கு விளையாட இருக்கிறாங்க. இந்த லீக் மேட்சஸ்ல இந்தியா பெரிய லெவல்ல சோபிக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி இருக்க கடைசி லீக் மேட்ச் யாருக்கு அகைன்ஸ்ட் ஆடுறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு அகைன்ஸ்டா எதிர்கொள்றாங்க. இது இந்தியாவுடைய 8வது மேட்ச், அதாவது கடைசி லீக் ஆட்டம். இந்த லீக் ஆட்டத்துல அவங்க வின் பண்ணா மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட் சேர்த்து எடுத்து வின் பண்ணணும். சோ இல்ல போனஸ் பாயிண்ட் அப்படின்றது எப்படின்னா 1.25 ரன் ரேட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். இந்த இதுல போனஸ் பாயிண்ட் வின் பண்ண வேண்டியது இந்தியாவுக்கு கட்டாயமா இருந்தது. எதனால அப்படின்னா ஸ்ரீலங்காவோட 5 பாயிண்ட்ஸ் இந்தியா பின்தங்கி இருந்தாங்க. இந்த மேட்ச்ல அவங்க வின் பண்ணாங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது போக 5ஆவதா ஒரு போனஸ் பாயிண்ட் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இந்தியா இருக்கிறாங்க. 1.25 அப்படின்ற அந்த ரன் ரேட் வித்தியாசத்துல இந்தியா வின் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இதுல இருக்குது. அதனால டாஸ் வென்ற இந்தியா ஸ்ரீலங்காவை பேட்டிங் கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்கா முதல் இன்னிங்ஸ்ல பயங்கரமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. குறிப்பா தில்ஷன், சங்கக்காரா, ஜெயவர்தனே அப்படின்னு சொல்லிட்டு டாப் 3 பேட்டர்ஸ் ஒரு பயங்கரமான செட் பேட்டர்ஸா இருக்காங்க. 3 பேருமே சரியான ஃபார்ம்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்க ஜெயவர்தனையோட விக்கெட்டை ஜடேஜா சூப்பராகவே எடுத்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் சேர்றாங்க தில்ஷன் மற்றும் சங்கக்காரா. 2 பேரும் அதிரடியை காட்டுறாங்க. 6s and 4s அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடியமோட நாலாப்புறமும் பந்துகள் பறக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்தியாவுடைய சீனியர் பவுலர்ஸோடைய பந்துகளையே அதிகமா பந்தாடினதையுமே நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறிப்பா தில்ஷன் மற்றும் சங்கக்காரா 2 பேரும் டெத் ஓவர்ஸ்ல அதிகமான அதிரடியை காட்டி இந்தியாவுக்கு ஒரு 8வது டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்க. 50 ஓவர் முடிவுல 320 ரன் ஸ்ரீலங்கா எடுத்திருந்தாங்க. 321 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை இந்தியா சேஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல 1.25 அப்படின்ற அந்த ரன் ரேட் வித்தியாசத்துல சேஸ் பண்ணணும். அதாவது 40 ஓவர்ல 321 ரன் அப்படின்ற ஒரு டார்கெட்டை செட் பண்ணணும். அந்த காலத்துல 321 ரன் அப்படின்ற ஒரு டார்கெட்டை சேஸ் பண்றதே பெரிய விஷயம், அதுவும் 50 ஓவர்கள்ல. ஆனா இப்போ 40 ஓவர்ல இந்தியா அதை சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. இந்தியா ஆரம்பமே அதிரடியாவே ஆரம்பிக்கிறாரு. யாருன்னா அதிரடி தொடக்க ஆட்டக்காரர் ஷேவாக். பயங்கரமான ஒரு குவிக் ஃபயர் நாக்க ஷேவாக் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சச்சினும் அவரோட பங்குக்கு பயங்கரமான அதிரடி காட்டிட்டு வராரு. ஷேவாக் 16 பால்ல 30 ரன் இருக்கும் போதும், சச்சின் டெண்டுல்கர் 30 பால்ல 39 ரன்கள் இருக்கும் போதும் அடுத்தடுத்து அவுட் ஆகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது மிக முக்கியமான ஒரு பின்னடைவா இந்திய அணிக்கு அமைஞ்சது. எதனாலனா 2 சீனியர் பிளேயர்ஸ் அவுட் ஆகுறாங்க. அப்போ புதுசா உள்ள ஒரு வாக்கின் பண்றாரு. யார் அப்படின்னா விராட் கோலி அப்படின்ற 22 வயது இளைஞர். அந்த 22 வயது இளைஞர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு அப்படின்றத கொஞ்சம் பொறுமையா நம்ம பார்ப்போம். அது கூட இருந்த கௌதம் கம்பீரும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை அவருக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. கௌதம் கம்பீர் மற்றும் விராட் கோலி அப்படின்னு அந்த பார்ட்னர்ஷிப் 2011 உலகக்கோப்பை இறுதி போட்டியில இதே ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றாங்க. அதே மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் இங்க அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்திய ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனாலும் இந்தியா வின் பண்ணிரும், ஆனா போனஸ் பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்றது தான் சந்தேகம். ஆனாலும் இந்த இடத்துல நம்பிக்கை தளர விடாத அந்த 2 வீரர்களும் அதிரடியை காட்டிட்டு இருந்தாங்க. குறிப்பா விராட் கோலி அடிக்கிற பக்கம் எல்லாமே பவுண்டரியா அமைஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவுடைய ஃபீல்டர்ஸ்க்கு க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க அந்த ஒரு மேட்ச் முழுக்க. விராட் கோலிக்கு எந்த மாதிரியான ஃபீல்ட் செட் நம்ம பண்ணணும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமலே இருந்தது. எந்த மாதிரியா ஃபீல்டிங் செட் பண்ணாலும் விராட் கோலி அதை மீறி பவுண்டரியாவும் 6ஆவும் அவர் கன்வெர்ட் பண்ணிட்டே இருந்தாரு. குறிப்பா அந்த இன்னிங்ஸ்ல யார் பவுலிங் போட்டாலும் சரி நான் பவுண்டரி அடிப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஆடின மாதிரியா இருந்தது. அது மட்டும் இல்லாம பிரைம் லசித் மலிங்கா ஸ்ரீலங்காவுக்காக பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. நீங்க யாராவ இருந்துட்டு போ, ஆனா நான் இந்த இடத்துல பவுண்டரி அடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்காவோட ஓவர்ஸ் எல்லாம் பறக்க விட்டுட்டு இருந்தாரு விராட் கோலி.
இந்த நிலையில தான் 201 ரன் எடுத்திருந்த நிலையில கௌதம் கம்பீர் ரன் அவுட் ஆகுறாரு. ஒரு பயங்கரமான செட் பார்ட்னர்ஷிப் இருக்குது. விராட் கோலியும் கௌதம் கம்பீரும் இந்த சேஸை பயங்கரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு ரன் அவுட் அப்படின்றது இந்த சேஸை பயங்கரமா பாதிக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எதனாலனா குறிப்பாவே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த மொமெண்டமும் பிரேக் ஆகும். அந்த மொமெண்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா டீமோட வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்ற வரையை நம்ம சொல்லிடலாம். அந்த டைம்ல தான் விராட் கோலிக்கு பார்ட்னர்ஷிப் சேர்ந்தாரு சுரேஷ் ரெய்னா. விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்த சுரேஷ் ரெய்னா தன்னுடைய பங்குக்கு அவரும் பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. விராட் கோலி கௌதம் கம்பீரோட எந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரோ அதை விட பல மடங்கு அவருடைய கியரை ரைஸ் பண்ணாரு. டாப் கியர்ல அவர் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு போனாரு. விராட் கோலி வர்ற பால் எல்லாத்தையுமே பவுண்டரிக்கு விரட்டிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம விராட் கோலி அண்ட் சுரேஷ் ரெய்னா ஒன்னு சேர்ந்தா சொல்லவா வேணும். ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு ரன் எடுக்கிற ஒவ்வொரு பாலையும் 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணாங்க. 2 ரன் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு பாலையும் 3 ரன்னா கூட அவங்க கன்வெர்ட் பண்ண பார்த்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் டீம் இந்தியாவை ரொம்ப தூரத்துக்கு அழைத்து செஞ்சுட்டது. அது மட்டும் இல்லாம இந்த இன்னிங்ஸ்ல விராட் கோலி 86 பால் பிடிச்சு 16 பவுண்டரி 2 சிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு 133 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 321 அப்படின்ற டார்கெட்டை 40 ஓவர்லயே சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாருக்குமே வாயடைச்சு போற மாதிரியான ஒரு இன்னிங்ஸா அந்த இன்னிங்ஸ் இருந்தது. எதனாலனா 321 அப்படின்ற அந்த டார்கெட்டை 40 ஓவர்ல 37வது ஓவர்லயே முடிச்சு காட்டியிருந்தாங்க இந்த இளம் வீரர்கள். குறிப்பா விராட் கோலி இந்த இடத்துக்கு சாதாரணமா வந்துடல, இதுக்கப்புறம் நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த இடத்துல விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் அடுத்த மாதமே பாகிஸ்தானுக்கு எதிராக 183 ரன்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஐகானிக் நாக்கையும் அடிச்சிருந்தாரு. சோ விராட் கோலி அப்படின்ற அந்த சகாப்தம் தொடங்கப்பட்டதுக்கான தொடக்க புள்ளியா இந்த ஆட்டம் இருந்தது. ஆனா இந்த ஆட்டத்தை வின் பண்ணது மட்டும் இல்லாம போனஸ் பாயிண்ட்டும் இந்தியாவுக்கு கிடைச்சது. பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஸ்ரீலங்காவை சமன் செஞ்சிருந்தாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2வது இடத்தையுமே பிடிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டது. இந்த ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மேட்ச்ல ஸ்ரீலங்கா கண்டிப்பா வின் பண்ணி ஆகணுமே அப்படின்ற ஒரு தருணத்துல ஸ்ரீலங்கா வின் பண்றாங்க. ஸ்ரீலங்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ்குள்ள போறாங்க. ஆனா ஃபைனல்ஸ்ல 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஆஸ்திரேலியாவும் 1 மேட்ச் ஸ்ரீலங்காவும் வெற்றி பெற்றதுனால இந்த கோப்பையை ஆஸ்திரேலியா தட்டி சென்றாங்க. இந்த காமன்வெல்த் பேங்க் ட்ரை சீரீஸ்ல இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அமைஞ்சிருந்தது. குறிப்பா எதனாலனா ஃபைனல்ஸ் கூட போகாம குரூப் ஸ்டேஜ்லயே வெளியே வந்தது அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒளியும் தெரிஞ்சது. அந்த நம்பிக்கை ஒளி தான் விராட் கோலி அப்படின்ற அந்த 22 வயது இளைஞர். அந்த 22 வயது இளைஞர் இப்போ என்னவா மாறி இருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விராட் கோலி அப்படின்ற அந்த சகாப்தம் எழுதப்பட்டதன் முதல் வரி இந்த ஆட்டமா அமைஞ்சது.